அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த தௌஹீத் சொந்தங்களே, ஒரு மிகப்பெரிய அநீதி நடப்பதற்காக இங்கு இஸ்லாமிய விரோத போக்கோடு தமிழக அரசும் மத்திய பாஜக அரசும் இணைந்து முஸ்லீம்களை ஓரங்கட்ட வேண்டும், முஸ்லீம்களை அடக்கி பார்க்க வேண்டும் என்ற சிந்தனையோடு இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை அபகரிக்க வேண்டும், அவர்களை நாம் உணர்வுபூர்வமாக தூண்டிவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று நமது மாநில தலைமைக்கு மத்தியிலிருந்தும் காவல்துறை உதவியோடு சில அதிகாரிகள் வந்து நம்முடைய அலுவலகத்தை சீல் வைக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றார்கள். உயிரே போனாலும் விடமாட்டோம் என்று ரைட்டு சகோதரர்களே, இந்த லைவ் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தமிழகம் முழுவதும் உள்ள நமது சொந்தங்கள் இஸ்லாமியர்கள் மீது நடத்தப்படக்கூடிய தம்பிக்கும் சொல்லு அது நடக்கும். தமிழகம் முழுவதும் உள்ள சகோதரர்கள் உடனடியாக களத்தை காணுங்கள். அந்தந்த பகுதியில் இஸ்லாமிய விரோத போக்கோடு மத்திய மாநில அரசுகள் நம் மீது பாருங்க ஒரு மிகப்பெரிய அடக்குமுறையை ஏவி விட்டு மத்திய அரசு ஒழிய, மத்திய அரசு ஒழிய, நம்ம பிணத்தை தாண்டி தான் உள்ள போகணும். பிணத்தை தாண்டி தான் போகணும். இன்னைக்கு நம்ம பிணத்தை தாண்டி தான் யாரும் போக முடியாது. உள்ள உட்காரு, உள்ள உட்காரு. எல்லாரும் வர சொல்லு. சட்டப்படி நடங்க சார். சட்டப்படி நடங்க. சட்டப்படி யாரா இருந்தாலும் நோட்டீஸ் கொடுக்க மாட்டோமா? நோட்டீஸ் கொடுக்க மாட்டோமா? அது என்னது? இஸ்லாமிய விரோத போக்குது. சிறுபான்மையான சமூகம் அமுக்கணும்னு எல்லாம் அந்த பக்கம் வாங்க. அந்த பக்கம் உட்காரு, உட்காரு. எல்லாம் உட்காரு, எல்லாம் உட்காரு. உள்ள 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 போ. சார் விடலாம் சார், வழி விடலாம் சார். சின்ன 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 சின்ன
சரி போ, எடப்பாடி வண்டி மறிக்க வேண்டியதான். போங்க சார், கொஞ்சம் ஒளி விட்டு சார். சார் கொஞ்சம் ஒளி விட்டு சார், கொஞ்சம் ஒளி விட்டு கொஞ்சம். சிஎம் தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்காரு, அங்கே மறிப்ப வண்டிய. சிஎம் வண்டியை மாதிரி தேர்தல் பிரச்சாரத்தில். அவங்க முடிக்கு வராத வரைக்கும் நம்ம அமைதியா இருக்கோம். அவங்க முடிக்கு வரலன்னா நம்ம பேசுவோம். சரிதானா? நீங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணாதான். அத்ரோமா மோடி அரசுடைய வரக்கூடாது அவங்க, அவ்வளவுதான். ஒரு நோட்டீஸ் கொடுத்தீங்கன்னா நீங்க இவ்வளவு பெரிய அலுவலகம் தமிழக ஒரு அலுவலகம் சாயா கடையை கூட நோட்டீஸ் கொடுத்து மூடுவான். சாயா கடையை மூட கூட ப்ரொசீஜர் இருக்கா இல்லையா? இது மாநில தலைமையகத்துக்கு சீல் வைக்க வரையும் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தது போலீஸ். இந்த மார்க்கத்திற்காக இந்த கொள்கையை சொல்லக்கூடிய ஜமாஅத்திற்காக உயிரை இழக்கிறார். அல்லாஹ் அக்பர். மாவட்ட எஸ்பி ஆபீஸ் இருக்கு. ஆமா, அங்க மறிக்க சொல்லு. மாவட்ட எல்லா மாவட்ட தகவல் சொல்லு. அந்த மாவட்ட எஸ்பி ஆபீஸ் மறிக்கட்டும். சகோதரர்களே, இந்த லைவ்ல பார்த்துட்டு கூடிய மாவட்ட தலைவர்கள் புரிஞ்சுக்கோங்க. இருக்க சகோதரர்களை திரட்டிட்டு எல்லா மாவட்ட எஸ்பி அலுவலகத்தையும் முற்றுகையிடுங்க. என்ன நடந்தாலும் சரி, தமிழகம் முழுவதும் ஆண்களையும் பெண்களையும் உடனே திரட்டுங்க. எல்லா மக்களையும் நியாயம் கேட்போம் இன்ஷா அல்லாஹ். மாவட்ட அலுவலகங்கள் இருக்கக்கூடிய எல்லா எஸ்பி அலுவலகம் முற்றுகையிடப்பட வேண்டும். அதற்காக எல்லாரும் உடனடியாக நம்முடைய உயிரை இன்ஷா அல்லாஹ். இஸ்லாமியர்களை கிள்ளுக்கரையாக நினைக்கக்கூடிய அந்த மோடி அரசுக்கு முடிவு கட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். அனைத்து காவல்துறை அலுவலகம் முற்றுகையிடுங்க. தமிழகம் முழுவதும் இங்க மட்டுமல்ல, சகோதரர் நமக்கு ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு வெளியே, இல்லைன்னா ஜெயிலுக்குள்ள. எதுக்கும் தயார் தானே? அமைதியாரு அல்லாஹ்வுக்காக அமைதியாரு. முறையா சட்டப்படி செய்ய வேண்டியதாங்க. ஒரு நோட்டீஸ் கொடுக்கல, ஒரு முறையா அணுகல, ஒரு பீஸ் மீட்டிங் போடல, சாயா கடையை அடைக்கிறதுக்குன்னு எல்லா மாவட்டங்களும் அப்படிங்க. எல்லா மாவட்டங்களையும் வளம் இருக்குல்ல. I know the conflict. Don't talk to me. போங்க. Okay. Order start. Hey, head Arjun. Action king. Okay. அன்பார்ந்த மாவட்ட தலைவர்களுக்கு நம் மாநில சார்பாக அறிவிக்கக்கூடியது, மாநிலத்தை முற்றுகையிடுவதற்கு மத்திய பாஜக அரசு வந்திருக்குது. தமிழக காவல்துறை உதவியோடு தான் வந்திருக்கிறாங்க. இந்த சட்டவிரோத செயலுக்கு எதிராக சட்டப்படி நடக்கிறதுக்கு நாம் எந்த குறையும் சொல்லலை. சட்டப்படி செய்வார்கள் என்று சொன்னால் தமிழகம் முழுவதும் உடனே கலத்துறாங்க. அந்தந்த மாவட்ட பொறுப்பாளர் சொல்லிருங்க. இப்போ என் புள்ள குட்டியெல்லாம் அத்தாடு பாருங்க.
மனசார நொந்து நூலாகிக்கிட்டு இருக்கான். சாயா கடை கூட போட்ட மாட்டாங்க. சொல்லுங்க, அந்த கிளை தகவல் சொல்லு. எடப்பாடி சிஎம் பிரச்சாரம் எங்கன்னு கேளு. சிஎம் பிரச்சாரம் எங்கன்னு கேளு. வண்டி கருப்பு கொடி காட்டுவோம். மீண்டும் ஒரு சிஏஏ தான். சரியா பிக்சர்ல ஹீரோ எல்லாம் நிறைய பேருக்கு நிறைய வேலை அதே முடியுமே எல்லாம் வந்துருவோம்டா. கொடியோட போய் சொல்லுங்க. கொடியோட போய் சொல்லுங்க எல்லாத்தையும். சகோதரர்களே, அந்தந்த மாவட்டத்தில் போராட்டத்துக்கு போகக்கூடியவங்க நம்ம கொடிகளை முறையாக கொண்டு போங்க. எத்தனை பேர் திரண்டாலும் சரி, ஆண்களையும் பெண்களையும் தட்டிட்டு போங்க. கலெக்டர் அலுவலகம் அல்லது எஸ்பி அலுவலகம் எது உங்களுக்கு நெருங்கி இருக்கிறதோ அதை போய் முற்றுகையிடுங்க. என்ன நடந்தாலும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்காக பொறுமை காத்துக் கொள்ளுங்க, கட்டுப்பாடோடு இருங்க. இந்த விஷயத்தில் மோடியோடு நம்ம நேரடியாக மோதுறோம். அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் வெற்றியை தருவான் இன்ஷா அல்லாஹ். கட் பண்ண ஓடி பள்ளி பக்கம் கூட விட்டுருங்க. சொல்லுங்க. வரட்டும். என்ன நடந்துற போது பார்த்துருவோம். அதான் கொடியோடு போனாலே அங்கங்கே பத்து இல்லைன்னா இது தீர்வு கிடையாது. வீடியோ எடுத்து விளக்குங்க என்ன காரணம். இல்லை இருங்க கொஞ்சம். போங்கம்மா நீங்க போங்க. நீங்க ஒண்ணுக்கு அநியாயம் இழைக்கப்படுது. அது மட்டும் அத்துமீறி சட்டத்தை மீறி எங்க அலுவலகத்தை வந்து அபகரிக்க பாக்குறாங்க. இது அலுவலகத்துக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் சொல்லுங்க. ப்ரிப்பேர் ஆகி சொல்லுங்க. அப்போ தான் மக்கள்கிட்ட ஒரு நீங்கள் அந்த எப்படி கட்டுப்பாடு அப்படின்னு கொஞ்சம் 1 நிமிஷம் ப்ரிப்பேர் ஆகிங்க கூப்பிடுங்க வரேன். மக்கள் எல்லாரையும் வந்து தலைமை சட்டமன்றம் கூட ஏங்க அதை சொல்லிட்டாங்க. எடப்பாடிக்கு கருப்பு கொடி காட்டுவோம். பிரச்சாரத்துக்கு போக முடியாது. ஒரு முஸ்லிம் ஊர்ல கூட எம்எல்ஏக்கள் வந்து ஓட்டு கேட்க வர முடியாது. இவ்வளவு பெரிய ஒரு தலைமை அலுவலகத்துக்கு ஒரு நோட்டீஸ் இல்லாம என்ன அரசாங்கம் கேட்கறது? ஒரு அரசாங்கத்தை ஒரு நோட்டீஸ் கொடுத்தீங்களா? முன்னறிவிப்பு செஞ்சீங்களா? எங்களுக்கு வாடகை மட்டும் மாசம் வாங்குனீங்களா? எப்படி வாங்குனீங்க? நாங்க இருக்கிறது உங்களுக்கு தெரியாதா? ஒரு முஸ்லீமுடைய சொத்தை வந்து நாங்க இருக்கிறோம்னா அதுக்கு வாடகை கொடுத்துட்டு இருக்கிறோம். நாங்க என்ன கள்ளத்தனமா அபகரிச்சுக்கிட்டு இருக்கிறோமா? பில்டிங் கட்டுறதுக்கு யாரையா லைசன்ஸ் கொடுத்தது? என்னமா நாங்க சும்மா வந்து உட்காந்துட்டோமா? இங்க எல்லாம் முஸ்லீம்களா கில்லுக்கு போயிச்சா உங்களுக்கு? போராட்ட முறைகள் அந்த மாவட்டங்களில் சொல்லியிருக்கோம். 2 அந்தந்த மாவட்டங்களில் போராட்ட முறைகளை ஒழுங்குகளை எப்படி பண்ணணும்
ஏன்னா எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொஞ்சம் அமைதியாக ஒரு நிமிஷம். அன்பிற்கினிய சகோதரர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மாநில தலைமை என்பது எனிமி பில்டிங் என்று சொல்லக்கூடிய ஒரு பில்டிங்கில் இயங்கி வருகிறது. இது கிட்டத்தட்ட 13 வருஷங்கள் இங்கே மாநில தலைமையிலே இயங்கி வருகிறது. இப்படியான எனிமி ப்ராப்பர்ட்டிகள் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட எனிமி பில்டிங்கள் இந்தியாவிலே இருக்கிறது. இதை அரசு உரிய முறையிலே ரெக்கவர் செய்வதற்காக எடுப்பதற்காக முயற்சி செய்கிறார்கள். அது அரசின் மீது எந்த தவறும் கிடையாது. அதே நேரத்திலே 40% எனிமி பில்டிங்குகள் முறையாக பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு உரியவர்களுக்கு யார் அங்கே இருக்கிறார்களோ பொசிஷன்ல இருக்கிறார்களோ அவர்களுக்கு அரசாங்கம் கொடுப்பதற்கான ஏற்பாடை செய்து அதற்குரிய வழியை செய்திருக்கிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய எனிமி பில்டிங்கிலேயும் முறைப்படி ஏற்கனவே இந்த பில்டிங் இதற்கு முன்னதாக யாரிடம் இருந்ததோ அவரிடம் முறையாக பெற்று நாம் இருக்கிறோம். அதிலே இன்னும் முறைப்படுத்த வேண்டும். இந்த சொத்தை தனிநபர்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று இருந்தால் அதற்குரிய தொகையை கொடுத்து, அது 50 லட்சமோ 1 கோடியோ ஏதோ ஒரு தொகையை கொடுத்து வாங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். நாங்கள் பல வருடங்களாக இருந்து வாடகை கொடுத்து முறைப்படி இருந்த ஒரு சொத்தை நாங்கள் முறைப்படி வாங்க தயாராக இருக்கிறோம் என்று தெரிவித்தும் கூட எந்த விதமான லட்சக்கணக்கான முஸ்லிம்களினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மாநில தலைமையிலேயே கை வைக்க வேண்டும். முறையற்ற ஒரு டீ கடையை காலி செய்வதாக இருந்தால் கூட அதற்கு முறையான அழைப்பு சொல்வார்கள். நாளைக்கு காலி பண்ண வைக்கிறோம் என்று நோட்டீஸ் கொடுப்பார்கள். நீங்கள் இந்த கடையை வாங்கிக் கொள்கிறீர்களா என்று கேட்பார்கள். எதையும் இல்லாமல் எதேச்சையாக சர்வாதிகார போக்காக இங்கே வந்து நிற்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். கண்டிப்பாக இது தமிழக அரசினுடைய சிக்னல் இல்லாமல் நடக்காது. ஏற்கனவே என்ஆர்சி சிஏஏ விஷயத்தில் இந்தியாவிலே முஸ்லிம்களுடைய வெறுப்பை சம்பாதித்த தமிழகத்தினுடைய அதிமுக அரசு தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்திலே லட்சக்கணக்கான பிரதிநிதிகளை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கத்தின் மீது ஒரு அசட்டையாக வந்து நெருங்கி நிற்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய அரசியல் அறிவு எந்த அளவுக்கு இருக்கிறது என்று தெரிகிறது. பேச்சுவார்த்தைக்கு நாம் தயாராக இருக்கிறோம். அரசு அதிகாரிகள் நம்மிடத்திலே பேச தயாராக இருந்தால் முழுவதுமாக அரசு அதிகாரிகளுக்கு உடன்படுவதற்கும் அவர்களுக்கு ஒத்துழைப்பதற்கும் தயாராக இருக்கிறோம். எங்களுடைய நாங்கள் வாடகை செலுத்திய நாங்கள் காலந்தொட்டு வைத்திருந்த எங்களுடைய சொத்தை முறைப்படி எடுத்துக்கொள்வதற்கு அரசு ஒத்துழைக்க வேண்டும். இது இல்லாமல் இது போன்ற ஆக்கிரமிப்பு என்ற பெயரிலே ஏதேனும் நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் இது முஸ்லிம்களை நோவினை செய்து சீண்டக்கூடிய செயலாக இருக்கும். ஒட்டுமொத்த தமிழகத்திலேயும் கலெக்டர் ஆபீஸை தமிழக முஸ்லிம்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்து அவர்களுடைய பேச்சுவார்த்தைக்கு ஏற்ற ஒரு அறிவிப்பை நாங்கள் வெளிப்படுத்துவோம். மாவட்ட தலைவர் ரெடியாங்க. ரைட். நல்லபடியா பெரிய அதிகாரிகிட்ட பேசிட்டு நல்லபடியா விட்டுப்புங்க. இருங்க. Allahu Akbar, 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 Allahu Akbar.
தலையிடு 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 உடனடியாக தலையிடு உடனடியாக தலையிடு உடனடியாக தலையிடு உடனடியாக தலையிடு முஸ்லிம்கள் என்ன கிள்ளிக்கிறையா முஸ்லிம்கள் என்ன கிள்ளுக்கிறையா கிள்ளிக்கிறையா கிள்ளுக்கிறையா முஸ்லிம்கள் கிள்ளிக்கிறையா முஸ்லிம்கள் கிள்ளுக்கிறையா முஸ்லிம்கள் கிள்ளிக்கிறையா முஸ்லிம்கள் கிள்ளுக்கிறையா உயிரை கொடுப்போம் 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 உங்கள் தலைமையை காக்க உயிரை கொடுப்போம் உரிமை காக்க உரிமை கொடுப்போம் உரிமை காக்க உயிரை கொடுப்போம் உரிமை காக்க உயிரை கொடுப்போம் உரிமை காக்க உயிரை கொடுப்போம் தமிழகத்தின் தலைநகர் தமிழகத்தின் தலைநகர் சென்னையிலே போடும் கோஷம் இந்தியாவின் தலைநகர் இந்தியாவின் தலைநகர் டெல்லியையே கலக்கிடுமே தமிழகத்தின் தலைநகர் தமிழகத்தின் தலைநகர் சென்னையிலே போடும் சட்டம் இந்தியாவின் தலைநகர் இந்தியாவின் தலைநகர் டெல்லியிலே முழங்கட்டுமே உயிரை கொடுத்து உயிரை கொடுத்து உயிரை கொடுத்து உயிரை கொடுத்து எங்கள் உரிமை காப்போம் உரிமை காப்போம் பாஜகவே விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் எடப்பாடியே வீட்டுக்கு அனுப்புவோம் வீட்டுக்கு அனுப்புவோம் வீட்டுக்கு அனுப்புவோம் வீட்டுக்கு அனுப்புவோம் அல்லாஹ் அக்பர் பழி வாங்காதே பழி வாங்காதே பழி வாங்காதே பழி வாங்காதே போடுங்க ஒரு ஆள் போடுங்க அரசாங்கமா ஒழிக்கணுமா வாங்கு நாயே வாங்கு நாயே 4 லட்சம் வாடகையை 4 லட்சம் வாடகையை தவணை இல்லாமல் வாங்கு நாயே எடப்பாடி அரசே எடப்பாடி அரசே எடப்பாடி அரசே எடப்பாடி அரசே தலையிடு 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 போகச் சொல் போகச் சொல் போகச் சொல் போகச் சொல் முறையான பேச்சுவார்த்தை முறை தவறி சேதும் தந்தாயா வட்டி சேதும் தந்தாயா ஓட்டி சேதும் தந்தாயா அறிவிப்பு ஏதும் செய்தாயா அறிவிப்பு ஏதும் செய்தாயா அறிவிப்பு ஏதும் செய்தாயா அறிவிப்பு ஏதும் செய்தாயா மாநில தலைமையடா மாநில தலைமையடா மாநில தலைமையடா மாநில தலைமையடா ஆக்கப்பூர்வமாய் நடந்தாயா ஆக்கப்பூர்வமா நடந்தாயா வெட்கக்கேடு 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 அதிகாரிகளுக்கே வெட்கக்கேடு அதிகாரிகளுக்கு வெட்கக்கேடு நடுநிலை அதிகாரிகளே கடைநிலை அதிகாரிகளே நடுநிலை அதிகாரிகளே மத சார்பற்ற அதிகாரிகளே மத சார்பற்ற அதிகாரிகளே மத சார்பற்ற அதிகாரிகளே நியாயம்தானா 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 அதிகாரிகளே 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 அதிகாரிகளே
தண்ணி குடிப்பா அதற்காகவே
குரல் கேட்கிறதா? விடமாட்டோம் விடமாட்டோம் ஆசிச பாஜக அரசு ஈரோடு மாவட்டமும் அங்குள்ள கோவை மாவட்டத்தில் உள்ள நம்ம ஜமாத் சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க போற வழியில முற்றுகை ஆர்ப்பாட்டம் ஈரோட்ல எடப்பாடி போறாரு. ஈரோடு மாவட்ட நம்ம ஜமாத்தும் கோவை மாவட்ட தௌஹீத் ஜமாத்தும் இணைஞ்சு எடப்பாடிய முற்றுகையிடக்கூடிய விதத்துல அவருடைய பயணம் தடைபடக்கூடிய விதத்துல முற்றுகையிட போறாங்க. ஈரோட்ல கோவையில் இருக்கிற நம்ம உறுப்பினர்களுக்கு நீங்க தகவல் கொடுத்துருங்க. இப்ப தூத்துக்குடியில இருந்து போன் வந்துச்சு. தூத்துக்குடியிலையும் மாவட்ட நிர்வாகிகள் கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிடத்துக்கு போறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாமே லைவ்ல வரும். இன்ஷா அல்லாஹ் எல்லாமே லைவ்ல வரும். எடப்பாடி முற்றுகை நெல்லை மாவட்டத்தில் இப்ப கலெக்டர் அலுவலகம் சிறிது நேரத்தில் முற்றுகையிட போறாங்க. இப்ப நம்ம சொன்னது தென்காசி மாவட்டத்திலையும் கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்கு இப்ப நம்ம சொன்னது எல்லாத்தையுமே வரிசையா நம்ம லைவ்ல நம்ம பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் இது வெற்றி வார்த்தைக்கு சொல்லப்பட்டது கிடையாது. திருப்பூர் மாவட்டத்திலையும் கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிடுறதுக்கு திருப்பூர் மாவட்டத்திலே நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. எடப்பாடியே எடப்பாடியே கார் சக்கரம் சுழலாது. சக்கரம் சுழலாது. அரசு அதிகாரிகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வது என்னன்னா, இந்தியா விடுதலை பெற்ற பிறகு ஒரு 70 ஆண்டு காலத்திற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு போராட்டம் இந்தியாவில் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அது சிஏஏ போராட்டங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நீங்க இரவு பகல் பாராமல் அந்த போராட்ட களத்தில் நீங்க பணியாற்றி இருக்கிறீங்க. தொடர் போராட்டங்களை முஸ்லிம்கள் எப்படி முன்னெடுப்பார்கள் என்பதை சிஏஏ போராட்டத்தின் மூலமாக முஸ்லிம்கள் நிரூபித்திருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். இந்த சமுதாயத்திற்கு ஒரு பாதிப்பு வந்தால் அதை தடுப்பதற்கு உயிரை இழப்பது. நாங்க பிரியாணி போட்டனத்துக்கு காசு கொடுத்து தண்ணி வாங்கி கொடுத்து கூட்டம் எங்களுடைய அமைப்பு சார்பாக லட்சக்கணக்கான மக்கள் போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள். எங்கேயாவது ஒரு சாலை மறியல் நாங்கள் செய்திருக்கிறோமா? நாங்கள் வன்முறையை விரும்பக்கூடியவர்கள் அல்ல. நாங்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்கள். இன்னைக்கு கூட நீங்க 4 மணிக்கு சீல் வைப்போம்னு சொல்லிட்டு போகும்பொழுது கூட இந்த சென்னையை திணறக்கூடிய வகையில் எங்கள் மக்களை திரட்டி திரட்டல பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுவீங்க. அந்த பேச்சுவார்த்தையில ஒரு முடிவு எட்டும் அப்படி என்பதற்காக வேண்டி பொறுமையாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமியர்களுடைய சொத்தை நீங்கள் அபகரிக்க இந்த மத்திய அரசும் அதற்கு
துணை போகக்கூடிய வகையிலே எடப்பாடி அரசு முயற்சி செய்தால் இந்த சமுதாயம் ஒரு காலம் அதற்கு அனுமதிக்காது. வாய் வார்த்தைகள் அல்ல, துப்பாக்கிகளை முன்னிறுத்தினாலும் உங்களுடைய பிணத்தை தாண்டிதான் சின்ன பவர் பேங்க் வச்சிருக்கீங்களா? யார்கிட்ட இருக்கும்? பவர் பேங்க் இருக்கா? பவர் பேங்க் போட்டாங்க. பவர் பேங்க் வாங்க. கை சார் பவர் பேங்க் வாங்க. சார்ஜ் ஆகுங்க. இதில் கொடுத்துருவா? ஃபேஸ்புக்கில் கொடுத்துருவா? அதில் சார்ஜ் இருக்கா? இல்லை ஓடிக்கிட்டு கட் பண்ண விடாமல் பார்க்க. பெண்கள் அந்த பக்கம் விட்டுருங்க. பெண்கள் அந்த பக்கம் பெண்கள். பாங் சொல்லு. கொஞ்சம்
போராடா
என்ன சொல்றா? நம்ம உங்களுக்கு பின்னால் போய் சொல்லிட்டு ரேஷ்மா ஆஹா முன்னால் விட்டுக்கிட்டு போக சொல்லுங்க. இந்த லேடிஸை கொஞ்சம் முன்னாடி விட்டு போங்க, பின்னாடி போசம் போடுங்க. சரி சரி இங்கே விட்டுங்க. பின்னால் ஆண்கள் நில்லுங்க. அப்படி நில்லுங்க, இப்படி நில்லுங்க. வேண்டாம், இங்கே நில்லுங்க. நீங்கள் அப்படி அங்கே வேண்டாம். ஓமன் அங்கே வேண்டாம். நம்ம பின்னா எங்கே நிற்குமா? அப்படி நிற்கும். அப்படி நிற்கட்டும். நீங்கள் நின்றுங்கம்மா. நீ நின்றுங்க. தள்ளி அப்படி நிற்கோங்க. ரைட் அங்கிட்டு போங்க. பெண்கள் வர பின்னால் சேர்த்துக்கோங்க. வரக்கூடியவங்க சேப்பாக்கம், திருவள்ளிக்கணி. மற்ற மாட்டும் சொல்லுங்களேன். சொன்னேன், பெண்களை கூப்பிடுங்க குறை சொல்ல நினைக்கக்கூடாது. குறை சொல்கிறேன் யாருக்கு போகிறேன் உங்கள் பிள்ளைங்க உள்ள வச்சுருந்தீங்க. அது எப்படி போலீஸ் இன்னமும் அவங்க கல்யாணம் அவன் என்ன செய்வான்? அவன் நல்லவனாக இருப்பான். அவனுக்கு உத்தரவாதம் என்ன செய்வான்?
மேல பேசுறதான் சார் முடியும். நீங்க அவங்கள அனுப்பி விடுறீங்களே. இல்ல அவங்க பேசலாம். நாங்க வந்துக்கிற வேற வேலை இப்ப வர வரைக்கும் பண்ண முடியாது. நான் எப்படி வாங்க எல்லாம் உள்ள போயிருங்க உள்ள. ஒன்று உள்ள நீ உட்காருங்க உட்காருங்க. கிளையில் வந்துடுவான் செங்கோட்டை கிளையில் மட்டும் ஆம்பளை பொம்பளை ஆளு